வணக்கம். ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் தரிசிக்க போறது சென்னையில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத கமடேஸ்வரர் திருக்கோயில். கற்பனைக்கும் எட்டாத அருள் தரும் சிவசக்தி தலம். சாந்த சொரூபினியாக காட்சி தரும் காளி. வாங்க தரிசிக்க போகலாம். உயிர்கள் அனைத்தும் இயங்க தேவை சக்தி. சிவமும் சக்தியுமே உலகின் ஆதாரம் என்பார்கள். சிவம் நிலைத்த பொருள் என்றால் சக்தி இயக்க பொருளாய் இருக்கிறாள். இயக்கத்தின் துல்லியம், வேகம், இலக்கு ஆகியவற்றை பொறுத்தே வாழ்க்கை வளம் பெறுகிறது, நலம் பெறுகிறது. ஆகவேதான் சக்தியை அன்னையாய், அம்பாளாய், அம்பிகையாய் போற்றி வணங்குகின்றோம். தலந்தோறும் எழுந்தருளி நலம் பல தரும் அன்னைக்கு 1000 நாமங்கள் உண்டு. அவற்றுள் ஒன்றுதான் காளி, அன்னை காளிகாம்பாள். அகில புவனங்களையும் படைத்தும் காத்தும் கரந்தும் விளையாடும் அந்த ஆதி பராசக்தியானவள் துஷ்டர்களை அழித்து பக்தர்களை காக்கவே காளி ரூபம் எடுக்கிறாள். காலம் என்பதன் தெய்வீக ரூபமே காளி. இந்த பூ உலகிலே பிறந்த எந்த உயிரும் வளர்ந்து பின் இறந்து மறுபடியும் பிறக்கும் என்பது நியதி. இவ்வாறு புதிதாய் தோற்றுவிக்க சக்தி வடிவம் கொள்பவள் ஒரே அன்னையே. கோரமும் இறைவன் செயலே என்பதை எடுத்து காட்டவே சௌந்தரியமான அன்னை சக்தி குரூரமான காளி உருவம் கொள்கிறாள். அழிவு இல்லாமல் ஆக்கம் ஏது? இரவை அழித்து பகலையும், பகலை அழித்து இரவையும் உண்டு பண்ணுபவள் அன்னையே. ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத கமடேஸ்வரர் திருக்கோயில் சென்னை பாரிமுனையில் உள்ள மண்ணடி பகுதியில் உள்ள தம்புச்செட்டி தெருவில் அமைந்துள்ளது. சென்னை பாரிமுனை பகுதியின் பழைய அடையாளங்களில் ஒன்று காளிகாம்பாள் கோயில். நெரிசல் மிகுந்த தம்புச்செட்டி தெருவில் தற்போது வசிக்கும் காளிகாம்பாள் ஆரம்ப நாட்களில் கடற்கரையோரமாக குடியிருந்தாள். ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன் வங்கக்கடலை ஒட்டி ஒரு சிறிய மீனவ கிராமம்தான் இருந்தது. இந்த கிராமத்தினரின் கடவுளாக இருந்த காளிகாம்பாளுக்கு செந்தூரம் சாத்தி வழிபட்டு வந்தனர். இதனால் சென்னியம்மன் என அழைக்கப்பட்டாள். சென்னியம்மன் குப்பம் என்ற பெயரே பின்னர் சென்னை என்று மருவியது என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. விஸ்வகர்மா சமூகத்தினர் நாயக்கர் காலகட்டத்தில் பார்த்தசாரதி பெருமாள் கோயில் திருப்பணிகளுக்காக சென்னையில் குடியேறிய போது திருவண்ணாமலையில் இருந்து கல் எடுத்து வந்து கட்டிய ஆலயம் இது என்று கூறப்படுகிறது. பின்னர் 1640 ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியில் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டிய போது கோயில் கோட்டைக்குள் வந்துவிட்டது. இப்படி கோட்டைக்குள் வைத்து வழிபட்டதால் கோட்டையம்மன் என்றும் ஒரு பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வெள்ளையர்களின் ஆட்சிக்குட்பட்டு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாறியது. இதனால் பக்தர்கள் வந்து வழிபாடுகள் செய்வதில் சிரமங்கள் ஏற்பட்டதால் ஆங்கிலேய வணிகர்கள் கேட்டுக்கொண்டதன் பெயரில் பிரம்மஸ்ரீ முத்துமாரி ஆச்சாரி என்பவரால் தம்புச்செட்டி தெருவிற்கு இந்த கோயில் இடமாற்றம் செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. புராண வரலாற்றில் பரதபுரி, ஸ்வர்ணபுரி என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்ரீ காளிகாம்பாள் பழங்காலத்தில் மீனவர்களும் மற்றவர்களும் செந்தூரம் சாற்றி வழிபட்டதால் நெய்தல் நில காமாட்சி என்ற பெயரிலும் ஸ்ரீ காளிகாம்பாள் அழைக்கப்படுகிறாள். காஞ்சிபுரத்தில் உள்ள அன்னை காமாட்சியே ஸ்ரீ காளிகாம்பாளின் 12 அம்சங்களுள் ஒன்றாகும் என்பதை நினைவூட்டும் வகையில் மேற்கு நோக்கி
அர்த்த பத்மாசனத்தில் அருளாட்சி செய்யும் ஸ்ரீ காளிகாம்பாள் பாதத்தை நோக்கி அர்த்தமேரு சக்கரம் அமைந்துள்ளது. இந்த காளிகாம்பாள் ஆலயம் மிக பழமையானது மட்டுமன்றி வரலாற்று சிறப்புடையதாகவும் திகழ்கிறது. பொதுவாக காளி என்றால் உக்கிரத்துடன் பயங்கரமான ஆயுதங்களுடன் காட்சி தருவதைதான் தரிசித்திருப்போம். ஆனால் பாரிமுனையில் அமைந்துள்ள காளிகாம்பாள் கருணையே உருவானவள், கனிவு கண்களும் புன்னகையுமாக நம்மை பார்ப்பவள், சாந்த சொரூபினி என்று போற்றுகிறார்கள் பக்தர்கள். காளிகாம்பாள் கோயில் சிறியதுதான், ஆனால் அன்னை காளிகாம்பாளின் ஆட்சி அளப்பரியது. மேற்கு நோக்கி அர்த்த பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அன்னை திருக்கைகளில் அங்குசமும் பாசமும் நீலோத்பவ மலரும் கொண்டு திருக்காட்சி தருகிறாள். இடது கை வரமுத்திரையுடன் காணப்படுகிறது. வலது காலை தாமரையில் வைத்தபடி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாள். ஒவ்வொருவரும் தன் அன்னையை பார்க்கும்போது கிடைக்கப்பெறும் அதே அன்பும் கருணையும் காளிகாம்பாள் கோயிலுக்கு சென்றுவிட்டு வந்தால் கிடைக்கிறது என்பது பக்தர்களின் மெய்சிலிர்க்கும் வாசகம். காளிகாம்பாள் கோயிலின் மூலவர் கமடேஸ்வரர், தாயார் ஸ்ரீ காளிகாம்பாள். தல விருட்சம் மாமரம், தீர்த்தம் கடல் நீர். புராண பெயர் பரதபுரி ஸ்வர்ணபுரி, ஊர் சென்னை. தனது இச்சா மந்திர சக்தியால் 12 ஸ்தலங்களில் காட்சி தந்து வரும் காமாட்சி அன்னை, அவற்றுள் ஒன்றான இத்திருக்கோயிலில் மேற்கு நோக்கி அர்த்த பத்மாசனத்தில் வலக்கால் தொங்கவிடப்பட்ட நிலையில் அங்குச பாசம் மேற்கையில் ஏந்தி தாமரை வரத முத்திரையுடன் மூக்குத்தி மின்ன மரகத பதக்க பொன் தாலியும் ஒட்டியானம், கொப்பு, குழை, கங்கணம், பாதச்சிலம்பு மின்ன காலை 3 அரக்கர்களின் மேல் வைத்த நிலையில் எழிற்கோலம் காட்டுகின்றாள். ஆணவம், கன்மம், மாயை ஆகிய மும்மலங்களையும் நீக்கினாலே அந்த பரம்பொருளுடன் சேர முடியும் என்பதை குறிப்பாக காட்டுகின்றாள் அன்னை. காளி என்றாலும் சாந்த ரூபத்தில் காமாட்சியாக எழிற்கோலம் காட்டுகின்றாள் அன்னை. அவள் சன்னதியில் நின்றாலே ஒரு நிம்மதி. அன்னையை தரிசித்தவுடன் நம் பாவமெல்லாம் விலகுகின்றன. ஆதிசங்கரரின் ஸ்ரீ சக்கரம் இங்கு பதிக்கப்பட்டுள்ளதால் ஸ்ரீசக்கர நாயகியாகவும் திகழ்கிறாள் அன்னை. இதற்காக வேறு எங்கும் இல்லாத சிறப்பம்சமாக ஸ்ரீசக்கர கிண்ணித்தேர் இங்குள்ளது. வெண்கல கிண்ணங்களால் அமைந்த இந்த தேரில் மின்னும் விளக்கொளியில் அன்னை பவனி வரும் காட்சியை காண கண்கோடி வேண்டும். சிவசக்தி தலமாக விளங்கும் காளிகாம்பாள் ஆலயத்தில் எம்பெருமான் கமடேஸ்வரராகவும் அருணாச்சலேஸ்வரராகவும் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். இங்கு உண்ணாமலை அம்மனுக்கும் சன்னதி இருக்கிறது. இதனால் இங்கு வந்து வழிபட்டால் காஞ்சியையும் திருவண்ணாமலையையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். அம்பாளின் கருவறையை சுற்றி ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர், நவக்கிரகங்கள், வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ முருகர், ஸ்ரீ வீர பகாமங்கர் மற்றும் அவரது சீடர் சித்தையா, அன்னையின் பள்ளி அறை, ஸ்ரீ கமடேஸ்வரர் சந்நிதி, ஸ்ரீ துர்கா, ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், பிரம்மா, சூரிய சந்திரர் சன்னதிகள் அமைந்துள்ளன. வெளிப்பிரகாரத்தை சுற்றி ஸ்ரீ சித்தி விநாயகர், கொடிமரம், வள்ளி தெய்வானையுடன் கூடிய ஸ்ரீ வடகதிர்காம முருகன், ஸ்ரீ சித்திபுத்தி விநாயகர், ஸ்ரீ காயத்ரி, ஸ்ரீ துர்கா, யாகசாலை, ஸ்ரீ நடராஜர், ஸ்ரீ மகாமேரு, ஸ்ரீ வீரபத்ர மகாகாளியம்மன், ஸ்ரீ நாகேந்திரர்,
ஸ்ரீ விஸ்வ பிரம்மா சன்னதிகள் அமைந்துள்ளன. சென்னை காளிகாம்பாள் கோயிலின் புதிய கொடிமர கும்பாபிஷேக விழா கடந்த மே மாதம் கோலாகலமாக நடைபெற்றது. இக்கோயிலில் 1840ஆம் ஆண்டு கோயில் கொடிமரம் அமைக்கப்பட்டது. 178 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயில் கொடிமரம் பழுதடைந்ததை அடுத்து இக்கோயிலின் புதிய கொடிமரம் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதனை அடுத்து மே 2 அன்று புதிய கொடிமரத்திற்கான கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய தங்க முலாம் பூசப்பட்ட செப்பு தகடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுதாசமுத்ரமணி தீபாந்தர ப்ரோத்யர் சிவமஞ்சாதிசாயிங்கி நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சதாசிவ மகாலிங்க மூலசங்கட்ட யோனிகாய நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அன்யோன்ய ஆலிங்க சங்கர்ஷண்டோ சம்சுப்த மானசாய நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கலோத்யது வித்து காருண்யா துரியநாத பரம்பராய நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். பிருங்கி மகரிஷி, பராசரர், வியாசர், அகத்தியர், ஆங்கிரேசர், புலஸ்தியர் ஆகிய முனிவர்களும் இந்திரன், வருணன் ஆகிய அஷ்டதிக்கு பாலகர்களும் சூரியன், சந்திரன், சனீஸ்வரன் ஆகிய நவ கிரகங்களும் ஆமை வடிவில் கமடேஸ்வரராக திருமாலும் அன்னையை இத்திருக்கோயிலில் வழிபட்டுள்ளனர். குபேரன் இத்திருத்தலத்திற்கு வந்து அம்பாளை வழிபட்ட பின்னரே அவருக்கு செல்வம் அதிகரித்தது என்கிறது புராணம். மேலும் மராட்டிய சிங்கம் சத்ரபதி சிவாஜி அன்னை ஸ்ரீ காளிகாம்பாளை வழிபட்ட பின்னரே தன்னை சத்ரபதியாக முடிசூட்டிக் கொண்டார் என்பது வரலாறு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் யாதுமாகி நின்றாய் காளி என்று எழுதிய பாடல் அன்னை ஸ்ரீ காளிகாம்பாளை மனதில் வைத்து எழுதப்பட்டதாகும். ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத கமடேஸ்வரர் திருக்கோயில் பற்றி மச்ச புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம், பவிஷ்ய புராணம் முதலிய புராணங்களில் சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளன. சென்னை காளிகாம்பாளை ரிஷிகளும் தேவர்களும் வணங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. செல்வத்துக்கு அதிபதியாகிய குபேரன் இத்தலத்துக்கு வந்து ஸ்ரீ காளிகாம்பாளை வழிபட்ட பின்னர்தான் குன்றாத செல்வங்களை பெற்றான் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இவ்வாலயத்தில் 33 பஞ்சலோக திருமேனிகள் உள்ளன. இவை அனைத்தும் தொல்பொருள் ஆய்வுத்துறையினரால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சமாசர ரமாவாணி சவ்ய தக்ஷண சேவிதா என்ற லலிதா சகஸ்ரநாம நாமாவின்படி ஸ்ரீ மகாலட்சுமியும் ஸ்ரீ மகா சரஸ்வதியும் தன் இரு கண்களாய் அமைய பெற்ற காளிகாம்பாள் இவளாவதால் செல்வமும் கல்வியும் குவிந்துள்ள நகரமாய் சென்னை விளங்குகின்றது. தெற்கு ராஜ்யங்களை தன் வயப்படுத்தி திக்விஜயம் செய்த மராட்டிய மாமன்னன் வீர சிவாஜி 1667ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் நாள் இவ்வாலயத்திற்கு விஜயம் செய்து அன்னையை வழிபட்ட செய்தியை வரலாற்று ஏடுகளில் நாம் காணலாம். அதன் பின்னரே வீர சிவாஜி சத்ரபதியாக முடிசூட்டிக் கொண்டார். ஆகவே இந்த தலத்துக்கு வந்து காளிகாம்பாளை மனதார பிரார்த்தனை செய்தால் பதவியும் உயர்வும் நிச்சயம், இழந்த பதவியையும் பெறலாம் என்று சொல்லி சிலாகிக்கின்றனர் பக்தர்கள். மேலும் மகாகவி பாரதியார் சுதேசி மித்ரனில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது பிராட்வேயில் தங்கியிருந்தார். அப்போது அடிக்கடி இந்த கோயிலுக்கு வழிபட வருவாராம் பாரதியார். யாதுமாகி நின்றாய் காளி என்ற அவரது பாடலில் வருவது காளிகாம்பாள்தான். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் நின்றன் செயல்களின்றி இல்லை, போதும் இந்த மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கையெல்லாம், ஆதிசக்தி தாயே என் மீது அருள் புரிந்து காப்பாய் என்று அன்னையின் மேல் பாடல்கள் புனைந்துள்ளார் பாரதியார். பாரதியார் பாடிய காளி பாடல்கள் அனைத்தும் அன்னையை பற்றியதே. சிவபெருமானின் அம்சமாக காலடியில் தோன்றி நமது சனாதன தர்மமான இந்து மதத்திற்கு புத்துயிரூட்டிய ஆதிசங்கர பகவத் பாதாள் இவ்வாலயத்திற்கு எழுந்தருளி அன்னையை வழிபட்டு ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார். இந்த சரித்திர சிறப்பு பெற்ற நிகழ்ச்சிகளும் இத்திருக்கோயிலில் சுதை சிற்பங்களாக விவரிக்கப்பட்டுள்ளன.
கோயிலில் அன்னையின் சன்னதி மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. கோஷ்டத்தில் வித்யேஸ்வரி, பிரம்ம வித்யா, வைஷ்ணவி, தாக்ஷாயணி மற்றும் மகாலட்சுமி எழுந்தருளி அருள் பாலிக்கின்றனர். அம்மனுக்கு வலப்புறத்தில் மேற்கு நோக்கிய திருமுக மண்டலத்துடன் கமடேஸ்வரர் சன்னதி. ஐயனின் கோஷ்டத்திலும் சிறிதாக துர்க்கை, பிரம்மா, விஷ்ணு, ஆலமர் கடவுள் மற்றும் விநாயகர் அருள் பாலிக்கின்றனர். திருக்கோயிலின் உள்ளேயே கிழக்கு நோக்கி அருணாச்சலேஸ்வரர் சன்னதி மற்றும் உண்ணாமுலை அம்மன் சன்னதியும் உள்ளது. சத்ரபதி சிவாஜி, பாரதியார் தொடங்கி பலரையும் ஆசிர்வதித்த காளிகாம்பாள் 3 நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் தனது அன்பால் சென்னையை அரவணைத்துக் கொண்டிருக்கிறாள். எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றுவதில் காமாட்சியாகவும், தீயவர்களை அழிப்பதில் காளிகாம்பாளாகவும், உலகை ஆள்வதில் அன்னையாகவும், தன்னை வணங்குபவர்களின் துயரம் தீர்க்கும் கமடேஸ்வரி அன்னையாகவும் திகழ்கிறாள் பராசக்தி. அன்னை காளிகாம்பாளின் குங்கும பிரசாதம் கிடைத்தாலே முக்திதான். திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் ஸ்ரீ காளிகாம்பாள் கருவறையில் உள்ள மூலவருக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்து அந்த மஞ்சளை பயன்படுத்தி வந்தால் கூடிய விரைவில் பலன் கிடைக்குமாம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இங்கு ராகு காலத்தில் எலுமிச்சை பழத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மை தருவதாக பக்தர்களால் பெரிதும் நம்பப்படுகிறது. நாளெல்லாம் திருநாளே நம்மை காக்க வருவாளே என்றபடி காளிகாம்பாள் திருக்கோயிலில் வருடம் முழுவதும் திருவிழாதான். சித்திரை மாதத்தில் வசந்த நவராத்திரி, சித்ரா பௌர்ணமி, வைகாசியில் பிரம்மோற்சவம், ஆடியில் வசந்த உற்சவம், வெள்ளிக்கிழமைகளில் ஊஞ்சல் உற்சவம், ஆடி கிருத்திகை, ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசியில் சாரதா நவராத்திரி, ஐப்பசியில் கமடேஸ்வரர் மற்றும் அண்ணாமலையாருக்கு அன்னாபிஷேகம் என விழாக்கள் அமர்க்களப்படுகின்றன. கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை சோமவாரம், கார்த்திகை தீபத் திருவிழா, மார்கழியில் மாணிக்கவாசகர் உற்சவம், நடராஜர் ஆருத்ரா தரிசனம், அம்பாளின் தீர்த்தவாரி, தை மாதத்தில் புஷ்பாஞ்சலி, வெள்ளிக்கிழமைகளில் ஊஞ்சல் உற்சவம், மகுடாபிஷேகம் என உற்சவங்களும் சிறப்பு ஆராதனைகளும் விமரிசையாக நடைபெறுகின்றன. ஸ்ரீ காளிகாம்பாள் கருவறையில் உள்ள மூலவருக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்து அந்த மஞ்சளை பயன்படுத்தி வந்தால் தீராத வினை தீரும் என்பதும், தடைப்பட்ட திருமணம் விரைவில் கைகூடும் என்பதும், திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் எலுமிச்சை பழத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை அண்டாது, எதிர்ப்புகள் விலகிவிடும் என்கிறார்கள் பக்தர்கள். காளிகாம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்தால் குங்குமத்தை போலவே நம் வாழ்வையும் மங்களகரமாக மாற்றி அருள்வாள் தேவி. மேலும் இங்குள்ள மேற்கு நோக்கியுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகளில் வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை. காரியம் யாவிலும் ஜெயம் உண்டாகும். வேறு எந்த ஆலயங்களுக்கும் இல்லாத பல சிறப்புகள் இவ்வாலயத்திற்கு உள்ளது. ஸ்ரீசக்கர நாயகியாம் அன்னைக்கு ஸ்ரீசக்கரமே இங்கு தேராக அமைந்துள்ளது. இந்த சக்கரராஜ விமானம் எனப்படும் இத்தேர் கிண்ணித்தேர் என்று அழைக்கப்படுகின்றது. வைகாசி மாத பிரம்மோற்சவத்தின் போது 9ஆம் நாள் இரவு வெண்கல கிண்ணிகளால் நிறைந்த இத்திருத்தேரிலே மின்விளக்கு ஒளியில் பவனி வருகின்றாள் அன்னை. நடராஜருடன் இத்தலத்திலே எலும்பும் தோலுமாய் 3 கால்களுடன் பிருங்கி முனிவர் எழுந்தருளியுள்ளார். ஐயனை மட்டுமே வலம் வருவேன், அம்மையையும் சேர்த்து வலம் வர மாட்டேன் என்று அறியாமையால் தவறு செய்த பிருங்கி முனிவர் அன்னையின் சாபத்தினால் இவ்வாறு ஆனார். பின் அன்னை கேதார கௌரி விரதம் மேற்கொள்ளவும் இடப்பாகம் பெறவும் காரணமாய் இருந்தவர் பிருங்கி முனிவர். இன்றும் ஆருத்ரா தரிசனம் திருவுலா முடிந்து ஐயனும் அன்னையும் திரும்பி வரும்போது இந்நிகழ்ச்சியை குறிக்கும் வகையில் ஊடல் உற்சவம் நடைபெறுகின்றது.
உற்சவ மூர்த்திகள் இருவர் பெரிய நாயகி மகாலட்சுமியும் மகா சரஸ்வதியும் தோழியராக நின்று திருக்கோலத்தில் அருட்காட்சி தருகின்றார்கள். சிறிய நாயகி பிரகாரத்தில் 16 கால் மண்டபத்தில் அருட்காட்சி தருகின்றாள். இங்குள்ள அகோர வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து 6 மாதம் பௌர்ணமியன்று வழிபட்டால் இஷ்ட சித்தியாகும். விராட புருஷன் விஸ்வகர்மாவுக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது. அவரை அகில ஜகத்திற்கும் குருவாகவே மக்கள் வணங்குகின்றனர். அன்னைக்கு உகந்த வெள்ளிக்கிழமைகளிலே ஆயிரமாம் பக்தர் கூட்டம் அலைக்கடலென பொங்கி வந்து காளிகாம்பாளை பணிகின்றனர். அதுவும் ஆடி மற்றும் தை வெள்ளிகளில் அன்னையை தரிசிக்கும் அன்பர் பல கோடி. அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற சென்னையில் குடிக்கொண்டிருக்கும் காளிகாம்பாளை தரிசனம் செய்து கேட்ட வரத்தினை பெறுவோம். ஓம் யாதேவி சர்வபூதேஷு புத்திரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. அனைத்து தீமைகளையும் போக்கி நன்மைகளை அனைத்து மக்களுக்கும் உண்டாக்க காளி எல்லாம் வல்ல தாயாரானவள் காளி ரூபத்தை எடுக்கிறார். இங்கே என்னென்னா ரொம்ப சாந்தமாக விஸ்வேஸ்வரி ஜெகதீஸ்வரின்ட்டு பாசம் அங்குஷம் நீலோத்பலம் வரதம்னு இந்த 4 கைகளில் ரொம்ப அபூர்வமான ஒரு ஆயுதங்களோடு இருக்கா. ரொம்ப சாந்தமாக தாயார் மாதிரி நம்ம காளிகாம்பாள் கோயிலில் இருக்கா. அம்பாள் மேற்கு பார்த்து இருக்கா. இந்த காளி தான் உலகத்துக்கெல்லாம் தாயார். இந்த காளியை சிவஞான பிரதாயினின்னு சொல்வார். விசேஷமான வீரபத்ரர் சந்நிதி இருக்குது. நாம் யார், நாம் எதற்காக இங்கு வந்திருக்கிறோம், நம்முடைய கடமைகள் யாது, உங்களுடைய சக்தி ஆன்ம சக்தி, நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டால் நமக்கு கவலைகள் என்பது எதுவுமே இல்லை. உலகம் முழுவதையும் நாம் தெரியக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக நாம் ஆகிறோம். அது மாதிரி கடவுளை நாம் வழிபட வழிபட நமக்கு அந்த தெய்வீக சக்தியானது அதிகமாகி நமக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கிறது. அனைத்து ஜீவராசிகளும் நன்மை அடைய வேண்டும். தாங்கள் அம்பாளுடைய அருளை பெற்று அனைத்து விதமான நன்மைகளை அடைய பிரார்த்திக்கிறோம். ஓம் சக்தி. ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரவிருப்பது அறிவியலும் ஆன்மீகமும். இந்த வாரம் முதல் அறிவியலும் ஆன்மீகமும் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம். இந்த வார கேள்விகள் என்னென்ன இதோ. வீட்டில் விளக்கேற்றும் போது சுவாமி படங்களுக்கு கட்டாயம் பூ போட வேண்டுமா? ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். ஆன்மீக நிகழ்ச்சியில் சுவாமி படங்களுக்கு கண்டிப்பாக புஷ்பம், அதாவது பூ போடணுமா அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கி நம்ம கேள்வியை எடுத்துருக்கிறோம். பொதுவாகவே புஷ்பம் என்று சொல்லக்கூடிய பூ சுவாமி படங்களுக்கு நிச்சயமாக போடணும் அப்படிங்கிறது ஆன்மீக சாஸ்திர விதி. அதாவது பூ போடும் பொழுது அந்த இடத்துல லட்சுமி கடாட்சம் இருக்கிற இல்லத்தில் மட்டும் இல்லைங்க, பூ போடுகிற புஷ்பம் போடுகிற அந்த மனுஷாலுடைய உள்ளத்திலும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு 13 நொடிக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த புஷ்பத்துக்கு உண்டான சிறப்பு. ஆனால் இந்த பூ போடும் பொழுது நம்ம மல்லிகைப்பூ அல்லது முல்லைப்பூ இந்த மாதிரி நறுமணம் நிறைந்த பூக்களை இல்லத்தில் பயன்படுத்தும் பொழுது அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு இனம் புரியாத உற்சாகமும் மனசில் ஒரு தெளிவும் நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த பூ போடும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் அல்லது உறவுகள் முறையில் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் அவங்கக்கிட்ட வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை காட்டாமல் இந்த பூ போடும் பொழுது நிச்சயமான நன்மைகள் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அதே சமயத்தில் உறவு மத்தியில், நண்பர்கள் மத்தியில் செய்கிற தொழில் மூலமாக,
அதாவது பொறுப்பு அப்படிங்கிறத விட சிரிப்பு அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய எந்த பூவாக இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது ஆகம சாஸ்திரத்தில் அடிப்படையாக சொல்லப்பட்ட விதி. கண்களை மூடிக்கொண்டு கடவுளை வழிபடக்கூடாது என சொல்லப்படுகிறதே, உண்மையா? கண்களை மூடிக்கொண்டு கடவுளை வழிபடலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே கண்களை மூடிக்கொண்டு கடவுள் எல்லாம் வல்ல இறைவனை வழிபாடு பண்ணுறது எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய மனசு ஒருநிலைப்படுத்த முடியாமல் இருந்ததுன்னு வைங்களேன், அப்போ கண்களை மூடிக்கொண்டு நீங்களாகவே வழிபாடு வச்சுக்கலாம். உங்களுடைய பொந்தையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை வேண்டுதலாக வச்சுக்கும் பொழுதோ அல்லது பிரார்த்தனையாக வச்சுக்கும் பொழுதோ உங்களுக்கு உங்களுடைய மனசு லௌகிக வாழ்க்கையிலேயோ அல்லது வேறு விதமான சமூக வாழ்க்கையிலேயோ ஏதாவது உங்களுடைய மனசு தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை பண்ணலாம். அதில் தவறு கிடையாதுங்க. ஆனால் பொதுவாக பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய காலையில், அதாவது அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை பண்ணலாம். ஆனால் பகல் பொழுதில் எந்த தெய்வத்தை, எந்த விக்கிரகத்தை, அதாவது எக்கிரக தோஷமாக இருந்தாலும் விக்கிரக வழிபாடு அந்த தோஷத்தை விலக்கி சந்தோஷம் கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த வகையில் பகல் நேர பிரார்த்தனையில் கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை பண்ணுறதை விட கண்களை விழித்து அந்த விக்கிரகத்தை உருவத்தை பார்த்து, நீங்கள் சாமி படத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன், எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் அந்த சாமியுடைய கண்கள் உங்களை நோக்கி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த விக்கிரகத்தை நோக்கி கண்களை விழித்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது பகல் நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையை நிச்சயமாக உணர முடியும். பொதுவாகவே காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால சாஸ்திர ரீதியாக 5000 வருடங்களுக்கு முன்பாக கண்களை மூடிக்கொண்டும் பிரார்த்தனை பண்ணலாம். அதே சமயம் கண்களை விழித்து கொண்டும் வெகுளியாக பிரார்த்தனை பண்ணலாம். ஆனால் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுறது பிரம்ம முகூர்த்தமாகவே இருந்தாலும் சரி, கண்களை விழித்து பிரார்த்தனை பண்ணுறது தான் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை, அதாவது கலிகால சாஸ்திரப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதனால் கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணுறதை விட கண்களை திறந்து சுவாமியை, அதாவது விக்கிரகத்தை நோக்கி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறது எக்கிரக தோஷமாக இருந்தாலும் அது நிவர்த்தியாகி திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய சூழ்நிலையை உணர முடியும். இறைவனை பூஜிப்பதற்கு எந்தெந்த பூக்களை பயன்படுத்தக்கூடாது? இறைவனை வழிபாடு பண்ணுறதுக்கு எந்த பூக்களை பயன்படுத்தக்கூடாது, அதாவது புஷ்பம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான புஷ்பங்கள் இருந்தால் கூட ஒரு சில புஷ்பங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஆகம சாஸ்திரத்தில் நமக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில் தாழம்பூ, கனகாம்பரப்பூ இந்த மாதிரியான பூக்களை இறைவன் சன்னதியில், அதாவது ஆகம சன்னிதானத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையான விதி. ஆனால் இந்த கலிகாலத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது எந்த பூவை பயன்படுத்தினாலும் வெறுப்பு அப்படிங்கிற பூவை பயன்படுத்தாமல் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக அப்படிங்கிற இருந்துகிட்டு இருக்கும். அதாவது சிறப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஆகம விதிக்கும் அப்பாற்பட்டு, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் நிலையில்லாத மனித வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு சிறப்பு, நிரந்தரமான ஒரு சிரிப்பு, நிரந்தரமான ஒரு மதிப்பு கிடைக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சன்னதிக்கு போனாலும் வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை விலக்கி வைத்து நீங்கள் பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்து எந்த புஷ்பத்தை போட்டாலும் கண்டிப்பாக இறைவன் சன்னதியில் ஏற்றுக்கக்கூடிய யதார்த்தமான நிதர்சனத்தை உணர முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை கடிதம் மூலமா கேட்டு விளக்கம் பெறலாம். உங்கள் கடிதங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சி, ஜெயா தொலைக்காட்சி, 48 NP ஜவஹர்லால் நேரு மெயின் ரோட், ஈக்காட்டு தாங்கல், சென்னை 6,32,000. இந்த வாரம் ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகாம்பாள் அன்னையை தரிசனம் செஞ்சோம். மேலும் ஆன்மீகம் தொடர்பான சில கேள்விகளுக்கும் விடை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.